அறிந்த அந்த அந்த ருசிக்காக மீண்டும் அந்த மனம் வந்து ஏங்க ஆரம்பிக்கும். அந்த மனம் ஏங்க ஆரம்பித்தோடனே நம்ம அறிவு வந்து அது பின்னால் போக சொல்லி உத்தரவு கொடுத்து நமக்கு வந்து இருக்கிற செயல்பாட்டை பூரா ஆஃப் பண்ணிடும். சிந்திக்கிற நிலை வராது, ஊடுருவி போகிற நிலை வராது, நமக்குள்ளே போகிற நிலை வராது. ஸோ நமக்குள்ளே போகிற நிலையை தடுத்து நம்ம அதுக்குள்ளே போக போகிறது. நாம் புலன்கள் பின்னாடி போகும்பொழுது நாமளை விட்டு டீவியேட் ஆகிறோம். நம்மளோட சுய இன்பத்துக்காக நம்மளோட உண்மையான நிலையை விட்டு வெளியேறுறோம். இப்படி ஒரு நிலைப்பாடு தான் என்ன சொல்கிறது, லௌகீக வாழ்க்கையோட நிலைப்பாடு. அப்போது ஆன்மீக நிலைங்கிறது உயர்ந்த நிலை. அது சதா வந்து இறைவனை சிந்திக்கும் நிலை, சதா வந்து ஒருமைப்பாடோடு இருக்கிற நிலை தான் ஆன்மீக நிலை. இப்படி போகும் பொழுது மனம் வந்து எண்ணம் அதிகமாகிடும். ஓட்டங்கள் அதிகமாகி எண்ணங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி மனம் சாந்த நிலையை இழந்து சஞ்சல நிலையை அடையும் பொழுது என்னது அப்படின்னா மன அழுத்தத்துக்கு ஆகி பல நோய்களுக்கு உட்பட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கைங்கிற ஜீவகாருண்யத்தை இழந்து தன்னையும் கொலை செய்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் வந்து நம்ம வந்து அவங்களையும் வந்து சேர்த்து கெடுத்து நாசமாக்கி அந்த வாழ்க்கைங்கிற அந்த தரத்தை வந்து உயரமான ஒரு உயர்ந்த தரத்தை ரொம்ப கீழ்த்தரமான தரமாக மாற்றுவது வந்து என்ன அப்படின்னா புலன்களை திருப்திப்படுத்துவதன் மூலமாக முயற்சிக்கு மூலமாக நாம் நம்மளுடைய அடையாளத்தை இழக்க செய்கிறோம். நம்மளுடைய அடையாளத்தை இழந்ததுக்கு பின்பு தான் நம்ம யோசிக்கிறோம் நம்ம என்ன இழந்திருக்கோங்கிறது. புரியுதுங்களா? ஸோ இறை அன்புங்கிறது நாம் வெளியில் தேடாமல் அமைதியான சூழ்நிலையில் சற்று அமைதியாக உட்கார்ந்து அமர்ந்து ஒரு 10 நிமிஷமாக தினமும் ஆழ்ந்த நிலைக்கு சென்று தான் அந்த இறைவனை உள்ள தேடணும். புனிதமான அந்த மகத்தான இறைவனை உள்ள தேடணும். அப்படி உள்ள தேடினா மட்டும்தான் அவர் கிடைப்பார், தவிர வெளியில் அவர் கண்டிப்பாக கிடைக்க மாட்டார். அவர் பொருளுக்கும் அப்பாற்பட்டவர், தத்துவத்துக்கும் அப்பாற்பட்டவர், மனதால் வந்து புலன்படாதவர், எண்ணங்களால் புலன்படாதவர், வார்த்தைகளால் புலன்படாதவர், உணர்வுபூர்வமாக அவங்களுக்குள்ள உதயமாகும். அப்போ அப்படி உதயமாகும்போது உங்கள் மனம் தித்திக்கும் ஆக்கப்பூர்வமாக சந்தோஷமாக உண்மையான சந்தோஷத்தை உணரும் பொழுது தான் நீங்கள் வந்து இறைத்தன்மை உங்களுக்குள்ளே உணர்றீங்க. புரியுதுங்களா? அந்த இறைவனை உள்ளே உணர்வதற்காக தான் இந்த ஆலயத்தை அமைத்திருக்கோமே தவிர இந்த ஆலயங்கிறது வந்து காட்சி பொருளாக அமையவில்லை. புரியுதுங்களா? இந்த ஆலயம் முழுக்க ஆன்மீகத்துக்காகவும் தியானத்து மூலிமா தன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காக தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. முக்திகேஸ்வர திருப்பூரில் அனைவரும் வந்து